ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபெரியவா சரணம். தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். குரு நம்மை நாமாக்குகிறவர். குரு பரம்பரை. அத்வைத ஆச்சாரியார் என்றால் உடனே எல்லோரும் நம்முடைய ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளைத்தான் நினைத்துக் கொள்வீர்கள். அவர்தான் பரமேஸ்வர அவதாரமாக வந்து அத்வைதத்தை நன்றாக விளக்கி என்றைக்கும் பெயர்க்க முடியாமல் ஸ்தாபனம் செய்துவிட்டு போனவர். ஆனால் அவர்தான் அத்வைத சித்தாந்தத்தை முதலில் கண்டுபிடித்தார் என்றில்லை. அவருக்கு ரொம்ப முன்னாடி லோகத்தின் முதல் கிரந்தமான வேதத்திலேயே இப்படி சொல்வது கூட தப்பு. லோகத்தையே பிரம்மா வேதத்தை கைடாக வைத்துக் கொண்டுதான் சிருஷ்டி பண்ணி இருக்கிறார். அதனால் அதை லோகத்தின் முதல் கிரந்தம் என்கிறது கூட சரியில்லைதான். அப்படிப்பட்ட லோக சிருஷ்டிக்கும் முந்தியதான வேதத்திலேயே அத்வைத தத்துவம் சொல்லி இருக்கிறது. வேத சிரஸ் மறைமுடி என்கிற உபனிஷத்துக்களிலெல்லாம் இந்த தத்துவம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் முடிவாக இதைத்தான் சொல்லி இருக்கிறார். கீதை என்றால் பகவத்கீதை என்றே இப்போது பிரசித்தமாயிருந்தாலும் ஒவ்வொரு சுவாமிக்குமான புராணத்தை பார்த்தால் தேவி கீதை, சிவகீதை என்றெல்லாம் வரும். அந்த தெய்வங்களும் முடிவாக அத்வைத உபதேசமே செய்திருக்கின்றன. அப்புறம் ஆச்சாரியாள் ஆதிசங்கரர் வரையில் அநேக குருக்கள் வந்திருக்கிறார்கள். தட்சிணாமூர்த்தி, தத்தாத்ரேயர், நாராயணன், பிரம்மா ஆகியவர்களை அத்வைத சம்பிரதாய ஆச்சாரிய வரிசையில் முதலில் சொல்வது வழக்கம். இந்த தெய்வ குருக்களுக்கு அப்புறம் வசிஷ்டர், சக்தி, பராசரர், வியாசர் என்ற ரிஷிகள் அத்வைதத்தை அப்பாவிடமிருந்து பிள்ளையாக பெற்று உபதேசம் செய்திருக்கிறார்கள். இவர்கள் ரிஷிகள். ரிஷிகளை மனுஷ ஆச்சாரியர்களோடு சேர்க்கக்கூடாது. மனுஷர்கள் அறிய முடியாததை அறிகிற, மனுஷர்களுக்கு தெரியாததை பார்க்கிற, மனுஷர்கள் கேட்காததை கேட்கிற, மனுஷர்களால் செய்ய முடியாததை செய்கிற அதீந்திரிய சக்திகள் உள்ளவர்களே ரிஷிகள். ஆகாசத்தில் பரவியுள்ள பரமாத்மாவின் சுவாச சலனங்களான சப்தங்களை மந்திரங்களாக பிடித்து தரக்கூடிய மகா சக்தி படைத்தவர்கள். அதனால் இவர்களை சாதாரணமாக மனுஷ இனத்தோடே சேர்ப்பதில்லை. உதாரணமாக கோவில்களில் பிரதிஷ்டையாகி இருக்கிற மூர்த்திகளை 4 தினுசாக பிரித்திருக்கிறார்கள். ஸ்வயம் வியக்தம், தைவிகம், மானுஷம், ஆசிரம், ஆர்ஷம் என்று. சுவாமி தானாகவே ஒரு இடத்தில் லிங்கமாகவோ விக்கிரகமாகவோ ஆவிர்பவிப்பதற்கு ஸ்வயம் வியக்தம் என்று பெயர். ஸ்வயம்பு, சொயம்பு, தான் தோன்றி, தான் தோணி அம்மன் என்கிறதில் வரும் தாந்தோணி என்பதெல்லாம் அதைத்தான். சிவஸ்தலங்கள் பலவற்றில் ஸ்வயம்புலிங்கம் இருப்பதை பார்க்கிறோம். வைஷ்ணவர்கள் ஸ்ரீரங்கம், திருப்பதி, பத்ரிநாத், ஸ்ரீமுஷ்ணம், நைமிசாரண்யம், புஷ்கரம், சாலக்கிராமம், நான்குநேரி என்று 8 ஸ்வயம்வியக்த கஷேத்திரங்களாக சொல்கிறார்கள். தேவர்கள் பிரதிஷ்டை பண்ணினது தைவிகம். காஞ்சிபுரத்தில் அம்பாளே மண்ணை லிங்கமாக பிடித்து வைத்தாள். திருவேலி மிளலையில் மகாவிஷ்ணுவே லிங்க பிரதிஷ்டை செய்தார். அநேக ஸ்தலங்களில் இந்திரன் தோஷம் நீங்குவதற்காக ஈஸ்வரனையோ விஷ்ணுவையோ பூஜை பண்ணினதாக சொல்வார்கள். இதெல்லாம் தைவிகம். இதற்கு நேர் எதிர்வெட்டாக திரிசரன், ஓணன் மாதிரியான அசுரர்கள் சுவாமியை பிரதிஷ்டை செய்த இடங்கள்தான் திரிசிரபுரம் என்ற திருச்சினாப்பள்ளி, காஞ்சிபுரத்தில் உள்ள ஓணகாந்தன் தளி முதலிய இடங்கள். அசுரர் பிரதிஷ்டை செய்ததுதான் ஆசிரம். மனுஷர்கள் அநேக ராஜாக்களும் பக்தர்களும் பிரதிஷ்டை பண்ணினதுதான் மானுஷம் என்று நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள். இன்னொன்று ஆர்ஷம் என்று சொன்னேன் அல்லவா? ஆர்ஷம் என்றால் ரிஷிகள் பண்ணினது என்று அர்த்தம். குற்றாலத்தில் அகஸ்திய மகரிஷி மூர்த்தி பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறார். சிக்கலில் வசிஷ்ட மகரிஷி, திருக்களரில் துர்வாசர், ஜம்புகேஸ்வரம் என்ற திருவானைக்காவலில் ஜம்பு மகரிஷி என்றிப்படி அநேக கஷேத்திரங்களில் ஆர்ஷ பிரதிஷ்டைதான். ஏதோ இப்போது நினைவில் வருவது, வாயில் வருவதை மட்டும் சொன்னேன். இதை எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், பொதுவாக தேவஜாதி, அசுர ஜாதி, மனுஷ ஜாதி என்ற 3ஐத்தான் நாம் சொன்னாலும் இங்கே ஆர்ஷம் என்று ரிஷிகளை மனுஷர்களோடு சேர்க்காமல் தனி இடமாக வைத்திருக்கிறது என்று காட்டத்தான்.
மானுஷலிங்கம் என்று ராஜராஜ சோழன் பிரகதீஸ்வர பிரதிஷ்டை பண்ணும்போது கூட நேராக அவனே பண்ணாமல் கருவூர் சித்தரைத்தான் பிராண பிரதிஷ்டை செய்ய வைத்திருக்கிறான். இதே மாதிரி ரிஷிகள் என்று சொல்கிற அளவுக்கு திவ்ய சக்தி இல்லாதவர்கள் ஆனாலும் அந்த காலத்தில் உள்ள மகான்களை, சித்த புருஷர்களை கொண்டே மானுஷலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன. இப்போது கூட காலனிக்கு காலனி புதுக்கோயில் கட்டுகிற போது யாராவது ஒரு சுவாமிகளை கூப்பிட்டு வைத்துக் கொண்டுதானே கும்பாபிஷேகம் பண்ணுகிறீர்கள். ஆனால் பிராண பிரதிஷ்டை முதலானதுகளை சிவாச்சாரியார்களோ பட்டர்களோ தான் செய்கிறார்கள். இவர்கள் நியமத்தோடு செய்தால் மந்திரங்களுக்கே ஸ்வயமான வீரியம் உண்டாதலால் மந்திரவத்தாக இவர்கள் செய்யும் பிரதிஷ்டையிலும் தெய்வ சாநித்தியம் உண்டாகி லோகத்துக்கு சேமம் உண்டாகும். ரிஷிகள் தனி இனம் மாதிரி என்று சொல்ல வந்தேன். தேவ தர்ப்பணம், பித்ரு தர்ப்பணம், ரிஷி தர்ப்பணம் என்னும் போதும் ரிஷிகளை தனி இனமாகத்தான் வைத்திருக்கிறது.